ஹலோ எவ்ரிவன். நான் ஆல்ரெடி பாபி டால் வாங்கினேன், வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த பாபி டாலை வச்சு இன்றைக்கி மினியேச்சரில் பாப்கார்ன் செய்ய போகிறோம். வாங்க, வானலை வச்சு சூடு பண்ணி பாப்கார்ன் கொட்டி அது மேலே ஒரு தட்டை எடுத்து மூடி போகிறோம். மூடியாச்சு. பட்டு தட்டு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஒரு சைடு கொஞ்சம் ஓப்பனிங்காகவே இருந்துச்சு. பாப்கார்ன் உள்ளே புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது, சத்தம் கேட்குது. ஓகே, புரிஞ்சிடுச்சு. இப்போது புரிஞ்சு ஒன்று வெளியே வந்துடுச்சு. அடுத்தது புரிஞ்சு 2-3 வெளியே வரப்போகுது. வந்துடுச்சு. சூப்பர் இல்லை? அழகாக வந்துடுச்சு பாப்கார்ன். வாங்க எல்லோரும் பாப்கார்ன் சாப்பிட்லாம். இப்போது வானலில் இருக்க பாப்கார்ன் எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் மாற்றி அங்கே வச்சிட்டோம். இப்போ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். பாப்கார்ன் எடுத்து சாப்பிடுங்க. வாங்க, டுடே ஸ்பெஷல் ஓவர். பாய். ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஸ்நாக்ஸ், அதாவது சைட் டிஷ் செய்ய போகிறோம். வானலை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பேட் வத்தல் செய்ய போகிறோம். பேட் வத்தல் பொரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்துருக்குன்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பாப்கார்ன் செஞ்சு ரெடியாக அங்கே வச்சுருக்கோம். அடுத்தது பேட் வத்தல் அழகாக பொரியுது இல்லையா? வாங்க சாப்பிட. பேட் வத்தல் சாப்பிட்டு பாருங்கள். மண்டலை வச்சுக்கிறேன். நானே இப்போ மூடி போட்டுக்கலாம். ஓகே, பேட் வத்தல் பொரிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது அரிசி வத்தல். யாருக்கெல்லாம் அரிசி வத்தல் பிடிக்கும்? வாங்க சாப்பிடலாம். காரக்குழம்புக்கும் அரிசி வத்தலுக்கும் சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். காரக்குழம்பு வச்சு வத்தல் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, பேட் வத்தல் பொரித்து முடிக்க போகிறோம். அரிசி வத்தல் பொரித்து முடிக்க போகிறோம். பேட் வத்தல் பொரித்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், டுடே ஸ்நாக்ஸ் சைட் டிஷ். வாங்க சாப்பிடலாம். வத்தல். பாய் பாய், டாட்டா. ஹலோ, சொப்பு சமா சமையல். டுடே என்ன ஸ்பெஷல்னா கேசரி. ஃபஸ்ட்டு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரி போடுறோம். அதை மிதமான சூட்டில் வறுத்து எடுக்க போகிறோம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றி கேசரி கிண்ட ரவை கொட்ட போகிறோம். ரவை கொட்டியாச்சு. ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கோம். ரவை வறுத்து முடிஞ்சிருச்சு. அதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுட்டு கேசரி கிண்ட தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது தண்ணி கூடயே கேசரி பவுடர் போடணும். இதுதான் கேசரி பவுடர்.
தண்ணி கொதிக்குது. இப்போது கேசரி பவுடர் எடுத்து போட போகிறோம். போட்டாச்சு. அடுத்து கேசரி கிண்ட போகிறோம். ரவையை கொட்டியாச்சு, வறுத்த ரவையை. இங்கே பாருங்கள், அழகாக கேசரி கலர் ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. ரவை வேகுது. இப்போது சர்க்கரை கொட்ட போகிறோம். கொட்டியாச்சு. கேசரிக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? சர்க்கரை தான். சர்க்கரையும் முந்திரி பருப்பும். சர்க்கரை கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, கேசரி வெந்துக்கிட்டே இருக்குது. கேசரி ரெடியாக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதான், கேசரி வெந்துடுச்சு. ரவை வெந்தாலே கேசரி ரெடி ஆகிடும். அழகாக கெட்டியாக இருவல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது வறுத்து வச்ச முந்திரி பருப்பை எடுத்து கொட்ட போகிறோம். முந்திரி பருப்பு கொட்டியாச்சு. அதை ஒரு கிண்டி விட்டால் முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். லாஸ்டில் ஒரு ஏலக்காய் வைக்கணும். ஏலக்காய் பொடி தூவணும். நாங்கள் ஏலக்காவை தூக்கி வைத்து விட்டோம். அவ்வளோதான், கேசரி ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஒரு பவுலில் மாற்றி நாங்கள் வச்சிட்டோம் எங்கள் மினியேச்சர் டால்கிட்ட. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.